நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஆந்திரா தோட்டத்தில் இப்போ வந்து மெயின் கேட்டுக்கான அந்த பில்லர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க, இந்த மெயின் கேட்டுக்கான பில்லர் போட்டு காங்கிரீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க, தெரியுதா? இப்போ அந்த மெயின் கேட்ல இருந்து ஒரு பாதை ஒன்று வருது, கடைசி வரைக்கும் போகுது பாருங்க. இப்போ அந்த காங்கிரீட் போடுறது, அந்த கம்பி கட்டாம போட்டாங்கன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ கம்பி கட்டியிருக்காங்க இல்லையா, இந்த கம்பியை கட்டாம வெறும் ஜல்லி, மணல், சிமெண்ட், தண்ணி இதை மட்டும் கலந்து அந்த பாக்ஸ்குள்ள போட்டாங்கன்னா என்ன ஆகும்? நிற்காது. அதே மாதிரி தான் இப்போ இங்கே பாருங்க, இந்த பாதைக்காக மழைநீர் தேங்கணுங்கிறதுக்காக இந்த அகழி எடுத்தோம். இந்த அகழிக்குள்ள எவ்வளவு வேர் இருக்குதுன்னு பாருங்க. நீங்க இந்த நிலத்துக்குள்ள எங்க தோண்டிங்கனாலும் வேர் வருது. அங்க ஒரு வேர் பாருங்க, பாம்பு மாதிரி கீழே கிடக்கு பாருங்க. அப்போ இங்கன்ட்டு இல்லை, நீங்க வந்து ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க வந்து எங்க போய் நிலத்தை தோண்டிங்கனாலும் அங்க ஏதாவது ஒரு வேர் குறைந்தபட்ச அளவுலையாவது இருக்கும். அப்ப அந்த வேர் என்ன பண்ணுதுன்னா, பின்னாடி அவங்க காங்கிரீட் போடுறப்போ கம்பி கட்டி காங்கிரீட் போடுறாங்க இல்லையா, அந்த கம்பி செய்யற வேலையை தான் இந்த வேர் செய்யுது. ஒருவேளை அந்த கம்பி அந்த காங்கிரீட்குள்ள இல்லாம போச்சுன்னா அந்த காங்கிரீட் நிலைச்சு நிக்காது, பிடிக்காது, கீழே விழுந்துரும். அப்போ மண்ணுக்குள்ள இந்த வேரெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த மண் நிக்காது. அப்ப அந்த வேரை நீங்களும் நானும் உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அணையை கட்டி தண்ணியை தேக்கின மாதிரி மண்ணை தேக்க முடியுமா? முடியாது. அப்ப இந்த வேர் இருந்தாதான் மண் இருக்கும், மண் இருந்தாதான் நீங்க விவசாயம் பண்ண முடியும், விவசாயம் பண்ணாதான் உணவு கிடைக்கும். அப்ப இந்த வேரை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மரத்தை வைக்கணும். காலையில 8 மணி வேலை நடந்துட்டு இருக்கு, நான் போய் வேலையை பார்க்குறேன், நீங்களும் உங்க வேலையை பாருங்க. நேரம் கிடைச்சதுன்னா மரம் நடுங்க. நன்றி.